சொல்கிறதுக்கே மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜட்டு டு ஆர்ஆர் ட்ரேட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஜட்டு டு ஆர்ஆர் ட்ரேட் கன்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது எனக்குலாம் ஷாக் ஆகிடுச்சு. சரி சேனல்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இது அஃபிஷியல் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் கைஸ். மனசுக்கு என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அவர் அவுட் ஆகிட்டு போகணும், ஏன்னா நம்ம தோனியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்களாம் வேண்டிக்கிறீங்க. இப்போ அவர் போகும்போது மட்டும் ஏன் எல்லாரும் வந்துட்டு வி மிஸ் ஜட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் சில ஃபேன்ஸுக்கு தோனி எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு ஜட்டுவும் பிடிக்கும் கைஸ். அதில் நானும் ஒருத்தி. நம்ம ஜட்டு சிஎஸ்கேக்கு ஒரு பிளேயராக மட்டும் விளையாடல கைஸ், அவர் தான் அந்த சிஎஸ்கேவோட பில்லர். ஜட்டு தோனியோட டியோவை இதுக்கப்புறம் நம்மளால் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஜட்டு விசில் போர்டுலேருந்து இப்போ ஹல்லா போல்னு சொல்கிற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது கைஸ். அது சில டைம் தோணாமல் இருந்தால் கூட இந்த ஷார்ட்ஸ்லாம் அவரை வச்சு ரொம்பவே சேட் சாங்ஸ் வச்சு எடிட்ஸ் போடுறாங்க பாருங்கள், அப்போல்லாம் பார்க்கும்போது அழுகையே வந்துடுது. அண்ட் நம்ம சேட்டா சஞ்சுக்கும் ஒரு வார்ம் வெல்கம் சொல்லலாம். ஏன்னா அவர் புதுசு சிஎஸ்கே டீமுக்கு இந்த வருஷம் ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நம்புகிறேன். பார்ப்போம் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு. எப்போதுமே தோனி அவுட் ஆகிட்டார் அப்படின்னா சரி ஜட்டு இருக்கார், அவர் பார்த்துப்பாரு, அவர் நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாருன்னு நம்மளாம் நம்புவோம். ஆனால் இப்போ அதுக்கு ஆளே இல்லை கைஸ். எத்தனை பேர் ஜட்டுவை மிஸ் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.